வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இப்போ பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் புவியியல் பிரிவிலிருந்து இடர்கள் லெசன் 5 தான் பார்க்க போகிறோம். ஸோ இடர்கள் நாம் ஏற்கனவே 6th 7th பார்த்துட்டோம். ஸோ இடர்னா என்ன, அதாவது அது எப்படி பேரிடராக மாறுது, இடர்களோட வகைப்பாடுகள் என்ன, அதுக்கு தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை எப்படி மீட்டெடுப்பு பண்ணுறாங்க, தேசிய அளவில் என்ன மீட்டெடுப்பு நடக்குது, அதாவது சிறப்பு படைகள் மாநில அளவில் சிறப்பு படைகள் ஒரு 80 காவலர்களுக்கு பயிற்சி கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். தேசிய அளவில் அதுக்கான டீம் இருக்கிறத பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம அதே போல் நிலநடுக்கம்னா என்ன, அதோட பாதிப்புகள் என்ன அப்படிங்கிறத நிலநடுக்கமாகட்டும், எரிமலையாகட்டும், சுனாமி ஆகட்டும், வெள்ளமாகட்டும், ஸோ இதுக்கு முன்னாடி பாடங்கள்லேயே அது எப்படி உருவாகுது, உருவானதுக்கப்புறம் பாதிப்புகள் என்ன, அது தடுக்க முடியுமா, அப்படி தடுக்க முடியறதுன்னா முன்கூட்டியே என்னென்ன எச்சரிக்கைகள் நடவடிக்கைகள் எடுக்கணும், ஒருவேளை தடுக்க முடியல, கட்டுப்படுத்த முடியல, மட்டுப்படுத்துறதா இருந்தால் வந்ததுக்கப்புறம் எப்படி அதிலிருந்து வெளியே சீக்கிரத்தில் மீட்டெடுத்து மக்களை கொண்டு இயல்பு நிலைக்கு திருப்புறது. ஸோ இது எல்லாமே நம்ம 6th 7th பார்த்தோம். அடுத்ததாக இப்போ 8th எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த சுற்றுச்சூழல் எப்படி பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ சுனாமி அப்படிங்கிறது ஒரு ஜப்பானிய சொல் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிருப்போம். அதே போல் இந்த இடர் அப்படிங்கிறது அசாட் அப்படிங்கிறது எதிலிருந்து வந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்ததாக இடர்கள்னு எடுத்துக்கும் போது ஸோ இடர்னா ஹசாட், HAZARD ஹசாட்னு சொல்லுவோம். ஸோ மக்கள் கட்டமைப்பு மற்றும் பொருளாதார வளங்களுக்கு இழப்பை ஏற்படுத்தக்கூடிய எந்த ஒரு காரணியும் நம்ம இடர்னு தான் சொல்லுவோம். மக்களுக்காக அந்த பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இடர்னு தான் சொல்லுவோம். சாதாரணமாக ஒரு உயிர் போகிறது, ஓரளவுக்கு ஒரு குடும்பத்தில் பாதிப்பு ஏற்படுறது, ஸோ இதெல்லாமே நம்ம இடர்னு சொல்லுவோம். தனிப்பட்ட முறையில் நடக்கிற ஒவ்வொரு விஷயம், அந்த ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுகிறது, ஸோ இதெல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தாததை ஹசார்ட்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடரோட வகைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா இயற்கையாகவும் இருக்குது, மனிதனால் உருவாக்கப்பட்டதாகவும் இருக்குது. ஸோ இதை நம்ம மேலேயே பார்த்தோம், இதுக்கு முன்னாடி பாடங்கள்லேயே பார்த்தோம். அடுத்ததாக இந்த அசாட் அப்படிங்கிற அந்த சொல் அப்படிங்கிறது பழமையான ஃப்ரெஞ்சு சொல்லிருந்து உருவானது. அது எப்படி ஜப்பானிய சொல்னு சுனாமியை சொல்கிறோமோ அதே போல் இந்த இடர்னு சொல்லக்கூடிய ஹசாட் அப்படிங்கிறது பழமையான ஃப்ரெஞ்சு சொல்லிருந்து உருவாகக்கூடியது. ஸோ இதோட பொருள் என்ன அப்படின்னா பகடை விளையாட்டுன்னு அர்த்தம். ஸோ இதை பிற மொழிகளில் சொல்லலாம், அதாவது அரபு மொழியில் இப்போ ஃப்ரெஞ்சு மொழியில் ஹசாட்டுன்னு சொல்கிறோம், HASRT ஹசாட்டுன்னு சொல்கிறோம். அதே போல் அரபு மொழியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சகர் அப்படிங்கிறதும், ஸ்பானிய மொழியில் எடுத்துட்டோன்னா அசார் அப்படிங்கிற மாதிரியும் இந்த சொல்லுக்கு பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்ததாக இதோட முக்கியத்துவம், இந்த இடரோட முக்கியத்துவம் அப்படிங்கிறது ஒரு சமுதாயம் எதிர்கொள்ளக்கூடிய மிக கடுமையான இடர்கள் குறித்து தான் அந்த பகுதி மக்கள் எப்படி முன்னேற்பாடோட விழிப்புணர்வோடு இருக்கிறது அப்படிங்கிறத குறித்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடர்கள் பற்றி நான் பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ 1 செகண்ட். ஒரு இடர் வந்தது அப்படின்னா அந்த சமுதாயம் எப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். ஸோ இந்த பேராகிராஃபில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இயற்கை இடர்கள், அதாவது மனித உயிர்கள் மற்றும் உடைமைகளுக்கு அச்சுறுத்தலை உருவாக்கக்கூடிய இயற்கையான நிகழ்வு தான் இயற்கை இடர்கள். ஸோ மனிதனோட செயல்பாடுகளோட தாக்கம், இந்த இயற்கை இடர்கள் வரும்போது மனித செயல்பாடுகளோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா பேரிடர்களோட எண்ணிக்கை மற்றும் தீவிரம் மனித செயல்களால் அதிகரிக்குது. ஸோ இது இயற்கையான நிகழ்வுகள் மட்டுமே சார்ந்தவையா கிடையாது, மனிதன் இயற்கையை கையாளக்கூடிய முறையை பொறுத்தும் தான் இந்த இடர்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான். ஸோ நிலச்சரிவு ஏற்படுதுன்னா காடுகளை அழிக்காமல் இருக்கணும், காடுகள் அழித்தா நிலச்சரிவு ஏற்படும்னு மனிதர்களுக்கு தெரியும். ஸோ ஊருக்குள்ளே வெள்ளம் வராமல் இருக்கணும் அப்படின்னா ஊருக்குள்ளே இருக்கிற காட்டையெல்லாம் வெட்டக்கூடாது. ஸோ அது நமக்கு தெரியும், இருந்தாலும் செய்வோம். ஸோ அப்படி செய்யும்போது நமக்கு என்ன ஆகுது, மனிதர் எப்படி இயற்கையை கையில் ஆள்றாங்க, அதை எப்படி நம்ம இயற்கைக்கு கொடுத்த அந்த வரப்பிரசாதத்தை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதை வச்சு தான் நம்ம பேரிடரை எப்படி வரப்படாமல் தடுக்கிறது அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கிறதுல தான் இருக்குது, நாம் செய்கிறதுல தான் இருக்குது. நம்மளோட செய்கைகளால் தான் நமக்கு பேரிடர் வரதும் நமக்கு இருக்குது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பேரிடர்னா என்ன, நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு வரையறுக்கப்பட்ட பகுதியில் நிகழும் அபாயகரமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனால் நமக்கு உயிர் மற்றும் உடைமைகளுக்கு பெரிய அளவில் ஆபத்து ஏற்படுது. ஸோ பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மற்றவர்களோட உதவியை நாடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. ஸோ இதை நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம், போன பாடங்களை பார்க்கும்போதே சொல்லியிருந்தோம்.
ஸோ மிகப்பெரிய இழப்பு, அதிக செலவினத்தை உருவாக்குறது, பாதிப்பிலிருந்து மீண்டு வரதுக்கு நீண்ட கால அவசியம் ஏற்படுறது. இதை தான் நம்ம பேரிடர், பேரழிவுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் நமக்கு இந்த பாக்ஸ்லேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. எப்படி பார்த்தாலும் நமக்கு இடர்னா என்ன, பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறது. அடுத்ததாக இயற்கை இடர்னா என்ன, மனிதனால் ஏற்படக்கூடிய இடர்னா என்ன. ஸோ இதுதான் இயற்கை இடர்னா நிலநடுக்கம், சுனாமி, புயல். மனிதனால் ஏற்படுறதுனா இந்த தொழிற்சாலை கழிவு, காற்றை மாசுபடுத்துறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், தீ விபத்து ஏற்படுத்துறது, இது எல்லாமே வந்து மனிதனால். இதை தான் நம்ம இந்த 3 படங்களையும் தொடர்ந்து பார்ப்போம், ஒரு சில விஷயங்களை தவிர. ஸோ இடர்களோட வகைகள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அவற்றோட தன்மை மற்றும் தோற்றத்தின் அடிப்படையில் பின்வருமாறு வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது காரணத்தோட அடிப்படையில் எதனால் அந்த இடர் ஏற்படுது அப்படின்னு காரணத்தோட அடிப்படையில் இடர்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நிலநடுக்கம் ஏற்பட்டால் பூமிக்கு அடியில் தட்டுகள் நகர்றதுனால அதோட காரணம், அந்த காரணத்தினால தான் நமக்கு நிலநடுக்கம் ஏற்படுது. அந்த வகையில் காரணிகள் அடிப்படையில் ஏற்படக்கூடிய இடர்கள் அப்படிங்கிறதும், உருவாக்கத்தின் அடிப்படையில் ஏற்படக்கூடிய இடர்கள் அப்படிங்கிறத 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. உருவாக்கம் அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்பட இடர்கள், தொழிற்சாலை விபத்து, போர், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உருவாகும் தன்மையில் அடிப்படையில் இருக்கக்கூடிய இடர்கள்னு சொல்லுவோம். ஸோ 2 வகையான இடர்கள் இங்கே இருக்குது. ஸோ இடர்னால் என்னன்னு தெரியும். பெரிய அளவு பாதிப்பு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு பொருள் சேதாரதோ, ஒரு மனித உயிர் போகிறதோ அப்படிங்கிறது இடர்னு சொல்லுவோம். ஸோ அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த உருவாகும் தன்மையிலையும் காரணத்தின் அடிப்படையிலும் 2 இடர்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. நிகழ்விற்கான காரணிகள் அடிப்படையில் இது நிலநடுக்கம். ஸோ நிலநடுக்கம் பூமிக்கு அடியில் ஒரு தட்டு நகரதுனாலேயோ ஏதாவது ஒரு உட்புற செயல்பாடுகள்னாலேயோ நடக்கிறது தான் நிலநடுக்கம். அதுவே நமக்கு உருவாகும் அடிப்படையில்னால் மனிதனால் ஏதாவது ஒரு ஆபத்து, போக்குவரத்து விபத்தினை கூட ஏற்படலாம். அதை கூட எடுத்துக்கலாம் நம்ம எக்ஸாம்பிளுக்காக. ஸோ இதை தான் நம்ம உருவாகும் அடிப்படையிலான இடர்கள்னு சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிகழ்விற்கான காரணிகளின் அடிப்படையிலான இடர்கள்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதில் 3 பெரும் பிரிவுகள் இருக்குது. 1 இயற்கையினால் ஏற்படுறது, 2வது மனித செயல்களால் ஏற்படுறது, 3வது சமூகத்தினாலையும் இயற்கையினாலும் ஏற்படக்கூடிய இடர்கள். ஸோ இந்த 3ம் பார்த்தீங்க அப்படின்னா காரணிகள் அடிப்படையில் உருவாகக்கூடியது. இதுவே நம்ம உருவாகும் அடிப்படையிலான இடர்கள்னு எடுத்துக்கும் போது ஒரு 8 விஷயங்கள் இருக்கும். காரணத்தின் அடிப்படையிலான இடர்கள்னு எடுக்கும்போது 3 விஷயம் இருக்கிற மாதிரி, உருவாகும் அடிப்படையிலான இடர்கள்னு எடுக்கும்போது ஒரு 8 விஷயங்கள் இருக்கும். இந்த 2 விஷயங்கள் தான் இந்த பாடம் ஃபுல்லாக நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ முதல்ல நாம் பார்க்க போகிறது காரணத்தின் அடிப்படையில் எதனால் அந்த இடர் உண்டாச்சு அப்படிங்கிறத அந்த காரணத்தின் அடிப்படையில் பார்க்கலாம். ஸோ இது வந்து இயற்கையால் ஏற்படக்கூடிய இடர்கள். அதாவது சில இடர்கள் இயற்கை காரணங்களால் உருவாது. இந்த இடர்களை வந்து மனிதனோட பங்கு இருக்கிறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நில அதிர்வு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, புயல்கள், வறட்சி, நிலச்சரிவு, சுனாமி மற்றும் எரிமலை வெடிப்பு, இதை எல்லாத்தையும் நம்ம பாடப்புத்தகத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதெல்லாமே மனிதரோட பங்கு இருக்கிறது இல்லைன்னு சொல்லி பாடப்புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து இயற்கையால் உருவாகிற இடர்களுக்கான முக்கிய காரணமாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய இடர்கள். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மனிதர்களோட விரும்பத்தகாத நடவடிக்கைகளால், தவறான திட்டமிடுறதுனால, கவனக்குறைவால் ஏற்படக்கூடிய விஷயங்கள்னால தான் மனிதனால் ஏற்படக்கூடிய இடர்கள்னு சொல்லியிருக்கோம். ஸோ மக்களோட பாதுகாப்பு, உடல் நலம், நல்வாழ்வு மற்றும் உடைமைகளுக்கு பெரும் அச்சுறுத்தலை ஏற்படுத்துது இந்த மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய இடர்கள். இதுக்கு முக்கிய உதாரணங்கள்னு சொல்லலாம் அப்படின்னா தொழில்துறை தான். அந்த இருக்கக்கூடிய ரசாயன கழிவுகள், சாயப்பட்ட கழிவுத்தன்னை கொண்டு போய் ஆற்றுல கலக்க விடுறது. ஸோ அங்கேருந்து அந்த ஏதாவது கால்நடைகள் குடிக்கிறதுனாலும் மக்கள் குடிக்கிறதுனாலும் என்ன நடக்கும், அந்த கெமிக்கல் நமக்குள்ளே போகும்போது உயிரிழப்புகள் ஏற்படும், இல்லை உடல் ஊனம் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி தொழில்துறை மக்களால் மனிதரால் உருவாக்கப்படக்கூடிய இடர்கள்னு சொல்லி இதுக்கு நம்ம உதாரணத்தை சொல்லலாம். ஸோ தொழில்துறை, ரசாயன கழிவு, எண்ணெய் கசிவு, அணைக்கட்டு உடையிறது. ஸோ இதனால் நமக்கு சுற்றுச்சூழலில் காற்று, நீர், நிலம் எல்லாமே மாசடைகிறது. இதெல்லாமே முக்கிய உதாரணங்கள். அதுபோக நம்ம இந்த போர் சம்மந்தப்படுறது, தீவிரவாதத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா குண்டு வெடிக்கிறது, உள்நாட்டில் கலவரத்தை உண்டு பண்ணுறது, போர் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே மனிதனால் உருவாகக்கூடிய இடர்கள் தான். அடுத்ததாக
பிக்சர் தான் கொடுத்துருக்காங்களே, கொஞ்சம் தெளிவாக கொடுக்க மாட்டாங்க. இது கொடுத்ததுக்கு கொடுக்காமே இருக்கலாம். அடுத்ததாக நம்ம சமூக இயற்கை இடர்கள். ஸோ இதெல்லாம் வந்து காரணத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய இடர்களில் பார்க்குறோம். நிகழ்விற்கான காரணத்தின் அடிப்படையில் உருவாகக்கூடிய இடர்கள் மொத்தம் 3 தான். ஒன்று இயற்கை இடர், ஒன்று மனிதனால் உருவாகக்கூடியது, 3வது சமூக இயற்கை இடர். ஸோ சமூக இயற்கை இடர்னு எடுத்துக்கிட்டோம்னா இயற்கை சக்திகள் மற்றும் மனிதனோட தவறான செயல்பாடுகள் இது ரெண்டும் சேர்றதுனால தான் இந்த சமூக இயற்கை இடர் ஏற்படுது. ஸோ ஆறுகளோட நீர்பிடிப்பு பகுதிகளில் உள்ள மரங்களை கண்மூடித்தனமாக அழிக்கிறது. ஆற்றை சுற்றி இருக்கிற மரங்களை வந்து அந்த மரங்கள் இருக்கும்போது நமக்கு தண்ணி வந்து ஓரளவுக்கு நிலத்தில் உறிஞ்சி போதுமான அளவுக்கு அந்த ஆற்றுல வந்து தண்ணி கலக்கும் போது வெள்ளப்பெருக்கு ஏற்படாமல் இருக்கும். ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த ஆற்று பகுதியில் இருக்கக்கூடிய மரங்களை கண்மூடித்தனமாக அழிக்கிறதுனால அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுது. அப்படி இல்லாட்டி வறட்சி ஏற்படுது. அதுபோக நிலச்சரிவுகள், இயற்கை காரணிகளால் நிலச்சரிவு ஏற்பட்டாலும் சாலைகள் போடுறது, அந்த மலை பிரதேசங்கள், ஊட்டி, கொடைக்கானல் எதுவாக வேணால் இருக்கட்டும், அந்த ஹில் ஸ்டேஷனில் சாலைகள் போடுறது, அங்கே வீடு கட்டுறது, அங்கே சுரங்கம் தோன்றது, கனிமங்களை வெட்டி எடுக்கிறது, இதெல்லாம் தான் நமக்கு நிலச்சரிவுக்கான பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலச்சரிவுகள் அப்படிங்கிறது இயற்கை காரணியாக இருந்தாலும் சமூகத்தோட அதோட பங்கு இருக்குதுன்னு சொல்லி நமக்கு சொல்கிறாங்க. இந்த ஊட்டினா அது இப்படி தான் இருக்கணும். ஸோ அதில் இவ்வளோ பேர் தான் போகணும், வரணும்னா இவ்வளோ பேர் தான் போகணும். அதுக்கு சாலை அமைக்கலாமா வேண்டாமா? நாம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கிறதுட்டு வர்றதுக்காக சாலை போடுறது, வீடு கட்டுறது, ரெஸ்டாரண்ட் கட்டுறது, ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணும்போது அங்கே நிலச்சரிவு ஏற்படுது. அதுபோக இந்த சதுப்பு நில காடுகள்னு சொல்லுவோம். சதுப்பு நில காடுகள் எல்லாம் வந்து அழிக்கிறதுனால என்ன படுது, சூறாவளி அலைகள் கடற்கரை பகுதிகளிலேருந்து நேராக வந்து ஊருக்குள்ளே புகுந்துடுது. ஸோ இதை வந்து இடரை உருவாக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அதுபோக பெரும்பாலான பெருநகரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பனிப்புகை ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. இந்த வாகனங்களில் இருக்கக்கூடிய புகையாகட்டும், நம்ம இந்த சுந்தரா ட்ராவல்ஸில் அந்த பஸ் இருக்குமே, அந்த பஸ்ஸுலேருந்து வெளியே இந்த சைலன்ஸ்லேருந்து வர அந்த புகை, அந்த மாதிரி ஒரு சில வண்டியிலேருந்து புகை வரும் பாருங்கள். ஸோ அந்த புகையாகட்டும், தொழிற்சாலையில் வெளியிடக்கூடிய புகையாகட்டும், மரங்கள் மற்றும் நிலக்கரிகளை எரிக்கிறதுனால கிடைக்கக்கூடிய புகையாகட்டும், ஸோ இது எல்லாமே வந்து பெரிய நகரங்களில் மூடுபனியை உருவாக்குது, டெல்லி மாதிரி. ஸோ இந்த மாதிரி அடர் மூடுபனியுடன் சேர்கிறதுனால பனிப்புகை உண்டாகி உடல் நலத்துக்கு பாதிக்கப்படுது. ஸோ கெட்ட காற்றை சுவாசிக்கிறதுனால டெல்லியில் எத்தனை பேர் இறக்குறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம செய்திகளில் பார்ப்போம். அந்த அளவுக்கு மாசுபட்டுருக்கு. காற்று மாசுபாடு டெல்லி அப்படிங்கிறது முதல் இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சிருப்போம். அடுத்ததாக இப்போ வந்து காரணத்தின் அடிப்படையில் பார்த்தாச்சு. அடுத்தது உருவாகும் அடிப்படையில் ஏற்படக்கூடிய இடர்கள். ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் நமக்கு இருக்குது. எத்தனை இடர்கள்னு 8 இடர்கள் இருக்குது உருவாகக்கூடிய அடிப்படையில். ஸோ 8 வகையாக பிரிக்கலாம். வளிமண்டலத்தால் ஏற்படக்கூடிய இடர்கள், நிலவியல் சார்ந்த இடர்கள், நீரியல் தொடர்பான இடர்கள், எரிமலை சார்ந்த இடர்கள், சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள், உயிரியல் சார்ந்த இடர்கள், தொழில்நுட்பம் சார்ந்த இடர்கள், மனித தூண்டுதலால் ஏற்படக்கூடிய இடர்கள், இந்த மாதிரி உருவாகும் அடிப்படையில் ஏற்படக்கூடிய இடர்கள் அப்படிங்கிறத ஒரு 8 வகையாக பிரிக்கலாம். வளிமண்டலத்தால் ஏற்படணும்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த வெப்பமண்டல சூறாவளி, இடியுடன் கூடிய புயல், மின்னல், சுழல் காற்று, பனிச்சரிவு, வெப்ப அலைகள், இப்போ நடைமுறையில் இப்போ நம்ம பார்க்குறது. ஸோ மூடுபனி, காட்டுத்தீ, இது எல்லாமே வந்து வளிமண்டலத்தால் ஏற்படக்கூடிய இடர்கள்னு சொல்லுவோம். அடுத்ததான் நிலவியல் சார்ந்த இடர்கள்னு சொல்லி இதெல்லாம் நம்ம நல்லா கவனிக்க வேண்டியது. ஒரு இடரை கொடுத்து அது எதோடு சேர்ந்தது அப்படிங்கிறத நமக்கு புக் பேக் கொஸ்டினாகவும் கொடுத்துருக்காங்க. இயற்கையாக ஏற்படுதா, மனிதனால் ஏற்படுதா, ஸோ எந்த வகையில் எதை சார்ந்தது இந்த இடர்கள் அப்படிங்கிறத நமக்கு பொறுத்துகளை கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நில அதிர்வு, சுனாமி, நிலச்சரிவு, நிலம் அமிழ்றது, உள்வாங்கிறது, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிலவியல் சார்ந்த இடர்களாகவும் இருக்குது. நீரியல் தொடர்பான இடர்கள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெள்ளப்பெருக்கு, வறட்சி, கடற்கரை அரிப்பு, சூறாவளி அலைகள், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீரியல் தொடர்பான இடர்கள். எரிமலை சார்ந்தது அப்படின்னா எரிமலை வெடிக்கிறது, உள்ளே இருக்கிற லாவா வந்து வெளியே வந்து வலிஞ்சு ஓடுறது, அதாவது அந்த பாறை உருகி குழம்பா வந்து மேலே தெரித்து அப்படியே வலிஞ்சு ஓடுறது, தண்ணி ஒரு போசியில் ஊற்றுனோம்னா அப்படி எல்லா பக்கமும் வரும், அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எரிமலை சார்ந்த இடர்கள்னு சொல்லுவோம். சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள்னு சொன்னோம்னா மண், காற்று, நீர் மாசடைகிறது, புவி வெப்பமடைகிறது, பாலைவனம் மாறுறது, காடு அழிக்கிறது, இதெல்லாமே வந்து சுற்றுச்சூழல் சார்ந்த இடர்கள்.
உயிரியல் சார்ந்த இடர்கள் அப்படின்னா இந்த சின்னம்மை, பெரியம்மை, தட்டம்மை, பால்வினை தொற்று நோய், எய்ட்ஸ், விஷத்தேனீக்கள், ஸோ இதெல்லாம் வந்து உயிரியல் சார்ந்த இடர்கள். அடுத்ததாக தொழில்நுட்ப சார்ந்த இடர்கள், அதாவது அபாயகரமான கழிவுப் பொருள்களால் ஏற்படக்கூடிய இடர்கள், தீ விபத்து, கட்டமைப்பு அதாவது கட்டடம் கட்டுறோம் இல்லையா, இந்த இடத்துல இத்தனை ஃப்ளோர் தான் கட்டணும் அப்படின்னா முடியாது, அதுக்கு மேலே தான் கட்டுவோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த விஐபி படத்தில் கூட பார்த்துருப்போம், தனுஷ் பேசுவாப்பில். ஸோ இதுக்கு மேலே கட்ட முடியாது சார் இந்த இடத்துக்கு அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவான்ல இந்த எம்டி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது கட்டி வைக்கிறது, அது இடிஞ்சு விழுகிறது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கட்டமைப்புகளால் குறைபாடுகளால் ஏற்படக்கூடிய இடங்கள். ஸோ பாலங்கள், சுரங்கங்கள், அணைகள், அணுக்கதிர்கள் மற்றும் கதிரியக்க விபத்துகள், இது எல்லாத்தையும் நம்ம தொழில்நுட்பம் சார்ந்த இடர்களில் எடுத்துக்க முடியும். அதுபோக மனித தூண்டுதலால் ஏற்படக்கூடிய இடர்கள், தீவிரவாதம், குண்டுவெடிப்பு, போக்குவரத்து விபத்து, போர் மற்றும் உள்நாட்டு கலவரம், ஸோ இது எல்லாமே வந்து மனித தூண்டுதலால் ஏற்படக்கூடிய இடர்கள். ஸோ இதுதான் நமக்கு நிகழ்வின் காரணிகளால் ஏற்படக்கூடிய இடர்கள் ப்ளஸ் உருவாகத்தினால ஏற்படக்கூடிய இடர்கள். எங்கே உருவாகுது அப்படிங்கிற அடிப்படையில் உருவாகக்கூடிய இடர்கள், உருவாகும் அடிப்படையில் ஏற்படக்கூடிய இடர்கள். ஸோ அடுத்ததாக நம்ம இந்தியாவோட முக்கிய இடர்கள் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சுக்கிட்டது தான் நில அதிர்வு. ஸோ நில அதிர்வுன்னு எடுத்துக்கிட்டோம்னா புவியோட மேலோட்டில் திடீர்னு ஏற்படக்கூடிய கடும் அதிர்வை தான் நில அதிர்வுன்னு சொல்லுவோம். ஸோ எந்த பூமியோட உட்புறத்தில் எந்த மையத்திலிருந்து அது உருவாகுதோ அது மையம்னு சொல்லுவோம். அதுக்கு செங்குத்தாக மேலே இருக்கிற பகுதிகளெலாம் ஒரு ஆட்டி வைக்கும். ஸோ அனைத்து திசைகள்லையும் அதிர்வலைகளை ஏற்படுத்தும். ஸோ அதை மையம்னு சொல்லுவோம். அடுத்ததாக மண்டல வகைப்பாடு. ஸோ இந்திய தர நிர்ணய நிறுவனம் BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்திய தர நிர்ணய நிறுவனம் இருக்கு இல்லையா, இந்தியாவை 5 நில அதிர்வு மண்டலங்களாக வகைப்படுத்தியிருக்காங்க இந்த நிலநடுக்கத்துக்காக. ஸோ என்ன 5 வகையாக 5 நில அதிர்வு மண்டலங்களாக இந்தியாவை வகைப்படுத்தி இருக்காங்க. யார் அப்படின்னா BIS அப்படிங்கிறது இந்திய தர நிர்ணய நிறுவனம். ஸோ இதோட இந்தியாவில் எந்த ஒரு பகுதியிலையும் பார்த்தீங்க அப்படின்னா 5 மண்டலமாக பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா இந்தியாவை நிலநடுக்கத்தின் அடிப்படையில். இதில் இந்தியாவில் எந்த ஒரு பகுதியும் மண்டலம் 1 கீழே வகைப்படுத்தவே இல்லை. தற்போது இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மண்டலம் 2லிருந்து 5 வரை மட்டும்தான் நடைமுறையில் இருக்குது. மண்டலம் 1 கீழே எதுவுமே நடைமுறையில் இருக்கல. ஸோ அது என்ன விவரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுதான். இந்தியாவோட நில அதிர்வு மண்டலங்கள். ஸோ மண்டலம் 5 அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அபாயத்தன்மை இருக்கும் அப்படின்னா மிக அதிகமாக இருக்கும். அதோட பகுதிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வடகிழக்கு இந்தியா முழுமையும், ஜம்மு காஷ்மீரோட சில பகுதிகளும், இமாச்சல பிரதேசமும், உத்தரகாண்டும், குஜராத்தோட ரான் ஆஃப் கட்சும், வட பீகார் மற்றும் அந்தமான் நிக்கோபர் தீவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா மிக அதிக அளவில் மண்டலம் 5 கீழே அபாயத்தன்மையில் இருக்கக்கூடிய பகுதிகளாக வரையறுக்கப்பட்டிருக்கு. அடுத்ததாக மண்டலம் 4 அப்படிங்கும்போது அது அதிகம், மேலே மண்டலம் 5 மிக அதிகமாக பாதிக்கப்படும். மண்டலம் 5ங்கிறது அதிக அளவில் பாதிக்கப்படும். ஜம்மு காஷ்மீரோட பிற பகுதிகள், இமாச்சல பிரதேசம், தேசிய தலைநகரான டில்லி, வட உத்தரப்பிரதேசம், பீகார், சிக்கிம், மேற்கு வங்கம், ஸோ இந்த மாதிரி பகுதிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மண்டலம் 4 கீழே வருது. அதுவே மண்டலம் 3 கீழே போகும்போது மிதமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு அந்த பகுதிகள் பார்த்தோம் அப்படின்னா கேரளா, கோவா, லட்சத்தீவு, உத்தரப்பிரதேசத்தோட சில பகுதிகள். ஸோ இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் வந்து மண்டலம் 3 கீழே அடிப்படை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக குறைவு, நாட்டோட பிற பகுதிகள் இங்கெல்லாம் குறைவு, நாட்டோட மண்டலம் 2 கீழே கட்டமைக்கப்பட்டது பார்த்திங்க அப்படின்னா குறைவு அபாயத்தன்மை குறைவான பகுதிகள். இது இல்லை, இந்த பாக்ஸில் இல்லாத பிற பகுதிகளெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மாநிலத்தில் நாட்டின் பிற பகுதிகளில் இந்த குறைவு அடிப்படையில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக வெள்ளப்பெருக்கு. இதுக்கு முன்னாடி பாடங்களையும் இதை பார்த்தோம், ஆனால் இந்த அளவுக்கு விரிவாக பார்த்துருக்க மாட்டோம். வெள்ளப்பெருக்கு எதனால் ஏற்படுது? கனமழை மற்றும் கடலில் ஏற்படக்கூடிய பேரலைகளால் புவியோட ஒரு பகுதி, அதாவது புவியோட மேற்பரப்பின் ஒரு பகுதி நீரினால் மூழ்கடிக்கப்படுகிறது தான் நம்ம வெள்ளப்பெருக்குன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வானிலை காரணம்னு எடுத்துக்கிட்டோம்னா கனமழை, அயனமண்டல சூறாவளி, மேக வெடிப்பு, இதெல்லாம் வானிலை காரணங்களாக எடுத்துக்கலாம். இயற்கை காரணின்னு எடுத்துக்கிட்டோம்னா பரந்த நீர்பிடிப்பு பகுதி, போதிய வடிகால் அமைப்பு இல்லாதது, இதெல்லாம் வந்து இயற்கை காரணிகளாக எடுத்துக்கலாம். மனித காரணிகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காடு அழிக்கிறது, வண்டல் படிவுகள், அதாவது அந்த
ஆற்றுலையோ குளத்துலையோ ஏரியிலையோ அந்த மண்ணெல்லாம் படிஞ்சிருக்கும். இப்போ கூட ரீசெண்டாக நம்ம ஒரு இதில் பார்த்துருப்போம், கரண்ட் அஃபேர்ஸில். ஆற்றுலையை வந்து வண்டல் படி எடுக்கிறதுக்கு முதல்வர் வந்து அனுமதி கொடுத்துருக்காரு. ஃப்ரீயாக வந்து தனிநபரோ விவசாயிகளோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவோம். அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மேற்பார்வையில், அந்த நிர்வாகத்தோட மேற்பார்வையில் அதை எடுத்துக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க முதல்வர் அவர்கள். ஸோ அந்த எடுக்கும்போது சுத்தமாயிரும், தூர்வாரின மாதிரி ஆயிரும். அப்போ தண்ணி வரும்போது அதில் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கும் மீறி வராமல் இருக்கிறதுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை தான். அடுத்ததாக முறையற்ற வேளாண் முறைகள், முறையற்ற நீர்ப்பாசன முறைகள், அணைகள் உடையிறது, நகரமயமாக்கல், இதெல்லாம் மனித காரணிகள் எடுத்துக்கலாம். வெள்ளப்பெருக்கான மனித காரணிகள்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவில் வெள்ள பாதிப்பு பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முக்கிய பகுதிகள் வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், வடபீகார், மேற்கு வங்காளத்தை உள்ளடக்கிய கங்கை சமவெளி மற்றும் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. ஸோ இந்த பகுதிகள்லாம் வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகும் பகுதி, முக்கிய பகுதி. அதுவே கடலோர பகுதின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆந்திரா, ஒடிசா, குஜராத்தோட தென்பகுதி. ஸோ இதெல்லாம் அடிக்கடி வெள்ள பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய இதர பகுதிகள். ஸோ 2 பகுதிகளாக பிடிச்சிருக்காங்க. கடற்கரை ஓரத்தில் அது இல்லாமல் வடக்கு இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய வெள்ளப்பெருக்கு பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரிச்சிருக்காங்க. அடுத்ததாக சூறாவளி புயல். ஸோ சூறாவளி புயல் நமக்கு கடல்லேருந்து உருவாகும். கடலில் இந்த வளிமண்டலத்தோட குறைந்த காற்றழுத்த பகுதியில் உருவாகக்கூடிய வலிமையான காற்று சுழற்சியே அதுதான் நமக்கு சூறாவளி. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சுழற்சியோட திசை எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா வட அரைக்கோளம். இந்த பூமி இருக்குது அப்படின்னா நம்ம பூமத்திய ரேகை அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது அந்த ஒரு ஆரஞ்சு பழம் எடுத்துக்கலாம், அதில் வந்து மேலே கீழேன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ வட அரைக்கோளத்தில் காற்றோட திசை எப்படி இருக்குன்னா எதிர்கடிகார திசையில் இருக்கும், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். அதுவே தென் அரைக்கோளத்தில் அந்த காற்றோட திசை சுழலுது இல்லையா, அந்த திசை எப்படி இருக்கும் அப்படின்னா கடிகார திசையில் கிளாக் வைஸில் இருக்கும். வட அரைக்கோளத்தில் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். அந்த சுழற்சி திசை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதோட வேகம் மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கஜா புயல் 120 கிலோமீட்டர்னு பார்த்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா 200 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஒரு நாளைக்கு சுமார் 50 சென்டிமீட்டர் வரை பல நாளுக்கு தொடர்ச்சியாக மழை பெய்யும் இந்த சூறாவளி உருவாகிறதுனால. புயல் அலை, வெப்பமண்டல சூறாவளியால் கடல் நீர் அப்படிங்கிறது திடீரென எழுந்து கரையை நோக்கி வர்றது. ஸோ இது வந்து ஆழமற்ற கடலோர பகுதிகளில் அதிக பாதிப்பை ஏற்படுத்தும். இதுதான் நமக்கு சூறாவளி புயல்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அடுத்ததாக புயல் அலைகளால் பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கிழக்கு கடற்கரை பகுதிகள். இப்போ எந்தெந்த பகுதியில் என்னென்ன பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறத பிரித்து நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஒடிசாவோட வடபகுதி மற்றும் மேற்கு வங்காள கடற்கரை அப்படிங்கிறது நமக்கு புயல் அலைகளால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய கிழக்கு கடற்கரை பகுதிகள். அதே மாதிரி ஓங்கோல் மற்றும் மசூலிப்பட்டினம், இதுக்கிடையே இருக்கக்கூடிய ஆந்திர கடற்கரை. அடுத்ததாக தமிழக கடற்கரை, 14 கடலோர மாவட்டங்கள், நாகப்பட்டினம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய புயல் அலைகளால் பாதிப்புகள் அதிகம்னு சொல்லியிருக்காங்க. தமிழக கடற்கரையில் புயல் வர்றதுக்கான இடங்கள். அடுத்ததான் புயல் அலைகளால் பாதிப்புக்கு உள்ளாகும் மேற்கு கடற்கரை பகுதி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கிழக்கு கடற்கரையை விட மேற்கு கடற்கரை பகுதியில் தான் புயல் அலைகள் வந்து பாதிப்பு குறைவாக இருக்கும். கிழக்கு கடற்கரையில் அதிகமாக இருக்கும், மேற்கு கடற்கரையில் பாதிப்பு குறைவாக இருக்கும். அதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகாராஷ்டிரா கடற்கரை, வட ஹர்னை, தென் குஜராத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடற்கரை பகுதி மற்றும் காம்பை வளைகுடாவை சுற்றியுள்ள கடற்கரை பகுதி. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மேற்கு கடற்கரையில் பாதிப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுபோக கட்ச் வளைகுடாவை சுற்றி இருக்கக்கூடிய கடலோர பகுதி. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா புயலோட பாதிப்பு குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக நம்ம வறட்சிக்கு போயிடலாம். ஸோ வறட்சி வேளாண்மை, கால்நடை மற்றும் மக்களோட நீர் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு, இன்றைக்கி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி தேவையை பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய நீர் பற்றாக்குறையை தான் வறட்சின்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட வறட்சியை 3 வகையாக பிரிச்சுருக்காங்க. வானிலையியல் வறட்சி, நீரியல் வறட்சி, வேளாண் வறட்சி. ஸோ இந்த மாதிரி 3 வறட்சியோட வகையை 3ஆக பிரிச்சுருக்காங்க. மழையோட அளவு வழக்கத்தை விடவா குறைவாக இருக்குது அப்படின்னா அது வானிலையோட காரணம். அடுத்து தான் ஆறு நீர்த்தேக்கங்களில் நீர் குறையிறது. ஸோ இது வந்து நீரியல் வறட்சின்னு சொல்லுவோம். ஸோ இதை 2 வகையாக பிரிக்கலாம். புவி மேற்பரப்பு நீர் வறட்சி, நிலத்தடி நீர் வறட்சி.
புவி மேற்பரப்புனா ஆறில் இருக்கிறது, குளத்தில் இருக்கிறது, ஏரியில் இருக்கிறது, இதெல்லாம் புவி மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீர் வறட்சி. அடுத்ததாக ரெண்டாவது நிலத்தடியில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சி. ஒரு இடத்துல போர் எவ்வளோ போட்டாலும் தண்ணி வராது. ஸோ அது நிலத்தடியில் ஏற்படக்கூடிய நீர் வறட்சி. இது வந்து நீரியலால் ஏற்படக்கூடிய வறட்சி. அடுத்ததாக வேளாண்மை வறட்சி. வேளாண்மை வறட்சினா மழையின்மையால் பயிர்கள் பாதிக்கப்படுது இல்லையா, அது வேளாண்மை வறட்சின்னு சொல்லுவோம். இந்த வறட்சிக்கான முக்கிய காரணம் எதுவும் எடுத்துக்கிட்டா அப்படின்னா பருவமற்ற சமசீரற்ற முறையில் மழை பெய்கிறது தான். ஸோ இது ரொம்ப முக்கியம். வறட்சிக்கு என்ன முக்கிய காரணம்? நமக்கு இந்தியாவில் பருவமழை அப்படிங்கிறது சமசீரற்ற முறையில் பொழிகிறது தான். அதாவது இந்த மாதம் கார்த்திகை மாதம் நமக்கு இந்த ஏரியாவில் மழை வரணும் தமிழ்நாட்டில் அப்படின்னா அந்த இடத்துல மழை வராமல் அதை தூக்கிட்டு கொண்டு போய் எங்கேயாவது ஒடிசாவில் மழை வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இந்தியாவில் சமசீரற்ற முறையில் மழை பொழியறதுனால தான் வறட்சிக்கு முக்கியமான காரணம்னு சொல்கிறோம். எந்த இடத்துல என்றைக்கு தண்ணி மழை தேவையோ அந்த இடத்துல அது கரெக்டாக வரதில்லை நம்ம இந்தியாவில். எல்லாத்துக்கும் காரணம் நம்ம இயற்கையை கையாளுறது தான். கிளைமேட் சேஞ்ச், காலநிலை மாற்றம். ஸோ பருவமழை சமசீரற்ற முறையில் பொழியறதுனால நமக்கு என்ன ஏற்படுது? வறட்சி ஏற்படுது. வறட்சி பாதிப்புக்கான புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க. நம்ம நாட்டில் 1/3 பகுதி வறட்சியால் பாதிக்கப்படுது. அதுலேயும் 16% நிலப்பரப்பு, 12% மக்கள் தொகை வந்து கடுமையாக பாதிக்கப்படுறாங்க இந்த வறட்சியினால். ஒரு ஆண்டுக்கு மழைப்பொழிவு அப்படிங்கிறது 60 சென்டிமீட்டருக்கும் குறைவாக பெறும் பகுதிகளை வறட்சி பகுதிகளாக நம்ம கருதுகிறோம். புள்ளி விவரத்தின்படி ஒரு ஆண்டுக்கு 60 சென்டிமீட்டருக்கும் எங்கே மழை குறைவாக பெய்யுதோ அந்த பகுதிகளை நம்ம வறட்சி பகுதிகள்னு சொல்கிறோம். அடுத்ததாக அதிக வறட்சிக்கு உள்ளாகக்கூடிய பகுதிகள். அதிக வறட்சிக்கு உள்ளாகக்கூடிய முக்கிய பகுதிகள். ஸோ ஒவ்வொன்றும், ஒரு புயலாகட்டும், ஒரு நிலநடுக்கமாகட்டும், ஒரு சுனாமி ஆகட்டும், ஒவ்வொன்றும் படிக்கும்போது எந்தெந்த பகுதிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே வரோம். அதில் வறட்சிக்கு உள்ளாகக்கூடிய முக்கிய பகுதிகள் எடுத்துக்கிட்டோம்னா அகமதாபாத்திலிருந்து கான்பூர் வரைக்கும் உள்ள வறண்ட மற்றும் அரை வறண்ட பகுதிகளை வறட்சிக்கு உள்ளாகக்கூடிய முக்கிய பகுதிகள்னு பார்க்குறோம். அதுபோக கான்பூர் முதல் ஜலந்தர் வரை உள்ள பகுதிகளும் நாம் வறட்சிக்கு உள்ளாகக்கூடிய முக்கிய பகுதிகளாக பார்க்குறோம். அடுத்ததாக மேற்கு தொடர்ச்சி மலையோட காற்று மோதா பகுதிகள். ஸோ இது வந்து வறண்ட பகுதிகளாக இருக்குது. நம்ம அடுத்ததாக நிலச்சரிவுகள் பார்க்கலாம். நிலச்சரிவுகள்னு எடுத்துக்கிட்டோம்னா புவியீர்ப்பு விசையினால் பாறை, மண் மற்றும் தாவரங்கள் மலை சரிவுகள்லேருந்து கீழே நோக்கி வர்றது அப்படிங்கிறது நிலச்சரிவு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக இதுக்கான காரணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா செங்குத்தாக சரிவு ஏற்படுறது, ஒரு பகுதியில் கனமழை ஏற்படுது. ஸோ கனமழை ஏற்படும் போது அங்கே இருக்கிற கிரிப்பு மிஸ் ஆகும்போது புவியீர்ப்பு விசையினால் கிரிப்பு மிஸ் ஆகும்போது சரிஞ்சு செங்குத்தாக வரும். ஸோ இதெல்லாம் முக்கிய காரணமாக பார்க்கப்படுது நிலச்சரிவுகளுக்கு. இது போக பிற காரணங்கள் நிலச்சரிவுக்கு என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா காடுகளை அழிக்கிறது, பலவீனமான தளர்ந்த நில அமைப்பு, அந்த நிலம் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் இல்லாமல் இருக்கிறது, அது போக நில அதிர்வு ஏற்படுறதுனால நிலச்சரிவு ஏற்படுது, எரிமலை வெடிப்புங்கள்னால சுரங்கம், அந்த நிலச்சரிவு ஏற்படக்கூடிய மலைப்பிரதேசங்களில் சுரங்கம் தோன்றுறது, ஸோ சாலைகள் அமைக்கிறது, அது போக ரயில்வே ட்ராக் போடுறது, இந்த மாதிரி கட்டுமானங்கள்னால நமக்கு நிலச்சரிவுகள் ஏற்படுது. ஸோ இந்தியாவிற்கான புள்ளி விவரம், அதாவது நாட்டில் மொத்த நிலப்பரப்பில் 15% நிலச்சரிவு அபாயத்திற்கு உட்பட்ட இடமாக தான் இருக்குது. ஸோ நம்ம நிலச்சரிவுக்கு உண்டான பகுதிகள் அப்படின்னு பார்த்தோம், அதிக பாதிப்புள்ள இடங்கள்னு பார்த்தோம்னா இமயமலை, மேற்கு தொடர்ச்சி மலை, ஆற்று பள்ளத்தாக்கு, இதெல்லாம் வந்து நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அதிக பாதிப்புள்ள இடங்கள். அதில் நம்ம தமிழ்நாட்டில் எதை எடுத்துக்குவோம்? நமக்கு தெரிஞ்சது 2 தான், ஒன்று கொடைக்கானல், ஒன்று ஊட்டி. ஸோ இது வந்து அந்த பகுதி பாதிக்கப்படக்கூடிய பகுதியாக தான் இருக்குது. அடுத்தது சுனாமி அலைகள். ஸோ கடலடியில் ஏற்படக்கூடிய நில அதிர்வு. ஸோ நிலநடுக்கம் அப்படிங்கிறது நமக்கு பூமியோட உட்புறத்தில் ஏற்படக்கூடிய நில அதிர்வுன்னு பார்க்குறோம். அதுவே சுனாமி அலைகள்னு எடுத்துக்கிட்டோம்னா கடலடியில் ஏற்படக்கூடிய நில அதிர்வு, நிலச்சரிவு, எரிமலை வெடிப்பு, கடற்கரை பக்கத்தில் இருக்கக்கூடிய எரிமலை வெடிப்பு, ஸோ அதிலிருந்து ஏற்படக்கூடிய பேர் அலைகளை தான் சுனாமின்னு சொல்லுவோம். ஸோ இதோட வேகம் எப்படி இருக்கும் அப்படின்னா கடலோர பகுதிகளில் மணிக்கு சுமார் 640 கிலோமீட்டர் முதல் 960 கிலோமீட்டர் வேகத்தில் சுனாமி அலைகள் பயணிக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது யாருக்கு ஆபத்தை அதிகரிக்கும் அப்படின்னா கடலோர பகுதிகளில் வாழக்கூடிய மக்களுக்கு தான் இது பெருமளவில் ஆபத்தை அதிகரிக்கக்கூடியது. ஸோ 2004 இந்திய பெருங்கடலில் ஏற்பட்ட சுனாமி டிசம்பர் 26, 2004 ஆண்டு.
ஸோ உள்ளூர் நேரம் காலை 7:59 மணிக்கு. ரிக்டர் அளவுகோலில் எந்த அளவுக்கு பதிவாயிருக்குன்னா 9.1. ஸோ இந்த ஆற்றல் கொண்ட நிலநடுக்கம் அப்படிங்கிறது இந்தோனேசியாவோட சுமத்ரா கடற்கரை தாக்கியிருக்கு. ஸோ இதனால் ஏற்பட்ட சுனாமி வந்து 12 நாடுகளை தாக்கி 2,25,000 உயிர்களை பழிவாங்கியிருக்கு. இதோட இந்தோனேஷியா, இலங்கை, இந்தியா, தாய்லாந்து, சொமாலியா, மாலத்தீவு, ஸோ இந்த நாடுகள் தான் நமக்கு பெருத்த பொருட்சேதத்தை விளைவிச்சிருக்கு இந்த இந்திய பெருங்கடலில் 2004 ஏற்பட்ட சுனாமி. ஸோ இதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அபாயகர கழிவுகள். ஸோ இதனால் நமக்கு என்ன ஏற்படுது? மனிதர்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நச்சு கழிவுகள் தான் இந்த அபாயகரமான கழிவுகள்னு சொல்லுவோம். அதையும் வகைப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கதிரியக்கத்தினால் வெளிப்படக்கூடிய கழிவுகள், ரசாயனம், மருத்துவ கழிவு, எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருள்கள், வெடிப்பொருள்கள், குடிசார் கழிவுகள், அதாவது பேட்ரி இருக்கு இல்லையா, அந்த வாகனத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அந்த பேட்ரிஸ், ஸோ அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த கழிவுகள், இது எல்லாத்தையும் நாம் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அபாயகரமான கழிவுகள்னு சொல்லுவோம். ஸோ அடுத்தது இந்த பாக்ஸ்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செர்னோபில் அணு பேரழிவு இடம். ஸோ செர்னோபில் சர்வதேச அளவு இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா April 26 நம்ம முக்கிய தினங்கள் பார்த்துருப்போம் இல்லையா கரண்ட் அஃபேர்ஸில், அதில் கூட இந்த தினத்தை பற்றி நம்ம படிச்சிருப்போம். ஸோ சர்வதேச அளவில் செர்னோபில் அணு வந்து பாதிக்கப்பட்ட தினம்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இது அணு உலையில் ஏற்பட்ட வெடிப்பின் காரணமாக வந்தது. செர்னோபில் அப்படிங்கிற அந்த இடத்துல அணு உலை இருக்குது இல்லையா, ஸோ அங்கே 4வது அணு உலையில் விபத்து ஏற்பட்டு அது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டுச்சு. அதுதான் செர்னோபில் அணு பேரழிவு தினம்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து இப்போ அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு சுற்றுலாத்தலமாக வச்சுருக்காங்க. செர்னோபில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ செர்னோபில், அப்போ பார்த்திங்க அப்படின்னா சோவியத் யூனியன்னு சொல்லுவோம். ஸோ அணு உலை விபத்து எப்போ ஏற்பட்டுச்சுன்னா April 26, 1986 ஏற்பட்டுச்சு. ஸோ இது நமக்கு முக்கியம். 1986 ஏற்பட்டுச்சு. மாதம்னு பார்த்திங்க அப்படின்னா April 26. ஸோ இதை எதோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா 1945 ஹீரோஷிமாவில் ஜப்பான் இருக்கு இல்லையா, ஸோ ஜப்பான் மேலே ஹீரோஷிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டை விட 400 மடங்கு அதிகமான கதிர்வீச்சு இதிலிருந்து வெளிப்பட்டுச்சு. எங்கே செர்னோபில் இருக்கக்கூடிய அணு உலை விபத்து அப்படிங்கிறது நம்ம ஜப்பானில் இந்த ஹீரோஷிமா மேலே போடப்பட்ட அணுகுண்டை காட்டிலும் 400 மடங்கு அதிகமான கதிர்வீச்சு இதிலிருந்து வெளிப்பட்டிருக்கு. ஸோ இந்த விபத்து அப்படிங்கிறது உலக வரலாற்றிலே மிகப்பெரிய அணு விபத்தாக பதிவாகியிருக்கு. ஸோ இந்த பகுதியில் 3,50,000க்கும் அதிகமான மக்கள் அப்புறப்படுத்தியிருக்காங்க. நிரந்தர மனித குடியேற்றத்திற்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இன்னும் அந்த இடத்துல இருக்குது. மனிதர்கள் வாழக்கூடிய தகுதியான இடமா அது இல்லாதனால இன்னுமே அது கட்டுப்பாடுக்குள்ளே தான் அது இருக்குது. ஸோ தற்போது பார்த்தோம் அப்படின்னா உக்ரைன் மற்றும் பெலாரஸை உள்ளடக்கிய இந்த பகுதியில் விபத்து நடந்து 33 ஆண்டுகளுக்கு பிறகு ஏராளமான விலங்குகள் மற்றும் 200க்கும் அதிகமான பறவை இனங்கள் இங்கே வசிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுபோக 2016 ஆண்டில் உக்ரைன் நாடு பார்த்திங்க அப்படின்னா கதிர் இயக்கவியல் சார் மற்றும் சுற்றுச்சூழல் உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு அந்நாட்டுக்கு அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது செர்னோபில் இப்போ ரீசெண்டாக April 26 நம்ம பார்த்தது 40வது ஆண்டு நினைவு தினத்தை குறிக்கிறது. அணு விபத்து தான் இது. எதோட ஒப்பிட்டு சொல்கிறாங்க? ஹீரோஷிமா அணுகுண்டு வீச்சை பற்றி அதை ஒப்பிட்டு சொல்கிறாங்க. அதை விட 400 மடங்கு அதிகம்னு சொல்லி. அப்போ பாருங்களேன் எந்த அளவுக்கு அங்கே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. அடுத்ததாக காற்று மற்றும் காற்றுனால் ஏற்படக்கூடிய மாசு. ஸோ காற்றில் முக்கிய வாயுக்கள் இருக்கும், நமக்கு தெரியும். மேக்ஸிமம் நமக்கு ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், இதுதான் நமக்கு டப்புன்னு ஞாபகம் வரும். இது தவிர சில வாயுக்களும் இருக்குது. ஆர்கான், நியான், ஹீலியம், கிரிப்டான், ஹைட்ரஜன், ஓசோன், ஜினான், மீத்தேன். ஸோ இந்த வாயுக்களும் நமக்கு சுற்றி இருக்கிற வளிமண்டலத்தில் இருக்குது. ஸோ இதில் நைட்ரஜனோட பர்சன்டேஜ் காற்றில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா 78.9% இருக்குது. இது வந்து நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டினாகவும் இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம உரம் தயாரிக்கிறது, காற்றை மந்தமாக்குறது, ஸோ இதெல்லாம் பண்ண முடியும். அது போக ஆக்சிஜன் வந்து சுவாசத்திற்காக நம்ம காற்றில் எவ்வளோ அளவு கலந்துருக்கு அப்படின்னா 20.95% இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டோம்னா ஒளி சேர்க்கைக்காக 0.03% இருக்குது. ஸோ இதெல்லாம் காற்றில் இருக்கக்கூடிய முக்கிய வாயுக்களுக்கான சதவீதம்.
ஸோ இதை தவிர நமக்கு காற்றில் நீராவி மற்றும் துகள்கள் இதெல்லாமே வந்து காற்றில் வளிமண்டலத்தில் இருக்குது. காற்று மாசுபடுதல் அடுத்தது. ஸோ காற்றோட இயற்கை பண்புகள் மற்றும் வாயுக்களோட சதவீதங்கள் மாறுபடுறதுனால நமக்கு காற்று மாசுபடுது. இப்போ நைட்ரஜன் இந்த அளவுக்கு இருக்குதுன்னு படித்தோம் இல்லையா? ஸோ அதோட சதவீதம் மாறுபடுறதுனால நமக்கு காற்று மாசுபாடு ஏற்படுது. காற்றுக்கு இயற்கையான ஒரு பண்பு இருக்கும், அது வேதி விளைவுகள் ஏற்படும் போது அந்த இயற்கை பண்புகள் மாறுச்சுன்னா அப்பையும் நமக்கு காற்று மாசுபடுதல் ஏற்படும். மாசுபடுத்திகளோட வகைகள் இருக்குது. முதன்மை மாசுபடுத்தி, இரண்டாம் நிலை மாசுபடுத்தின்னு மாசுபடுத்திகளுக்கு வகைப்படுத்தியிருக்காங்க எப்படி மாசுபடுது அப்படின்னு சொல்லி. எதை முதன்மையாக வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒரு மூலத்திலிருந்து நேரடியாக வெளியேற்றப்படுறது, அதாவது புகை. இப்போ நம்ம நெருப்பிலிருந்து வரக்கூடிய புகை வந்து அப்படியே காற்றுல கலக்கிறது இல்லையா, அதுதான் மூலத்திலிருந்து அப்படியே நேரடியாக வெளிப்படக்கூடியது. அதை வந்து முதன்மை மாசுபடுத்தின்னு சொல்லுவோம். இரண்டாம் நிலை மாசுபடுத்தி அப்படின்னா, முதன்மை மாசுக்கள் இருக்கு இல்லையா, அது வந்து வளிமண்டலத்தில் வினைபுரிவதால் உருவாகிறது. அதாவது அந்த புகை காற்றில் இருக்கக்கூடிய வேறொரு வாயுவோட, அது ஆக்சிஜனாக இருக்கட்டும் இல்லை வேறு நைட்ரஜனாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வாயுக்கள் இருக்கு இல்லையா, அந்த வாயுவோட சேர்ந்து சூரிய ஒளியோட உதவியால் வேதி வினையில் ஈடுபடுது இல்லையா, அப்போ ஒரு புதிய நச்சுப்பொருள் உருவாகும். ஸோ அதை வந்து இரண்டாம் நிலை மாசுபடுத்தின்னு சொல்லுவோம். நமக்கு டைரெக்டாக அந்த வாகனத்தோட புகை போய் கலக்கிறது, நெருப்பிலிருந்து வரக்கூடிய புகை போய் கலக்கிறது, இதெல்லாம் நம்ம முதன்மை மாசுபடுத்திகள்னு சொல்லுவோம். அதுவே இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் அப்படின்னா, அந்த வெளியே வரக்கூடிய அந்த புகையாக இருக்கிறது வேதியியல் வினை புரிந்து வேதி வினைகள் ஈடுபட்டு புதுசாக ஒரு நச்சுப்பொருள் உருவாகுது அப்படின்னா அதுதான் இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள். அடுத்ததாக முதன்மை மாசுபடுத்திகளுக்கு சில உதாரணம் சொல்லியிருக்காங்க. எது முதன்மை மாசுபடுத்திகள்னு சொல்லலாம் அப்படின்னா, சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, துகள்ம பொருட்கள். ஸோ மற்ற முதன்மை மாசுபடுத்திகள் இது எல்லாமே நம்ம முதன்மை மாசுபடுத்திகள் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. அடுத்ததாக இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தரைமட்ட ஓசோன், பனிப்புகை, இதையெல்லாம் நம்ம இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் வச்சுக்கலாம். டைரெக்டாக காற்றுல போய் கடக்கிறத முதன்மை வச்சுருக்காங்க. அதோட அந்த வெளியே வர அந்த பொருளோட வேதிவினை புரியுது அப்படின்னா அதை வந்து இரண்டாம் நிலை மாசுபடுத்திகள் அப்படின்னு வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நீர் மாசுபடுதல். ஸோ நீரோட இயற்பியல், வேதியியல் மற்றும் உயிரியல் பண்புகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை தான் நம்ம நீர் மாசுபடுதல்னு சொல்லுவோம். ஸோ இதனால் மனிதர்கள் அப்புறம் நீர்வாழ் உயிரினங்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து தீங்கு விளைவிக்கக்கூடியதான் நீர் மாசுபடுச்சுன்னா. மாசுபடும் வகைகள்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியாவோட மேற்பரப்பு நீர், அதாவது அப்பயே பார்த்தோம் இல்லையா, மேற்பரப்பு அப்படிங்கும்போது ஆறு, ஏரி, குளம், ஸோ இதெல்லாம் வந்து இந்தியாவோட புவி மேற்பரப்பில் இருக்கக்கூடிய நீர் சேமிப்பு இடங்கள். அடுத்ததாக நிலத்தடி நீர். ஸோ இது ரெண்டுமே நீர் மாசுபடுறதுனால அதிகளவு பாதிக்கப்படக்கூடிய மாசுபாடுகள் தான். அடுத்ததாக இந்தியாவில் நீர் மாசுபடுவதற்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது என்னென்னு பார்க்கலாம். நகரமயமாகிறது, தொழிற்சாலை கழிவுகள், கழிவு நீர், வேளாண்மை நிலங்களில் நீர் வழிந்தோடுறது, முறையற்ற வேளாண்மை நடைமுறைகள், கடல் நீர் உள்ளே வர்றது, திண்ம கழிவுகள், இதெல்லாமே வந்து நமக்கு நீர் மாசு அடையிறதுக்கான ஒரு முக்கிய காரணம். ஸோ இதுக்கான தடுப்பு நடவடிக்கைகள் ரொம்ப அவசியம். ஸோ இயற்கை மற்றும் செயற்கை இடர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லேருந்து மனிதர்களையும் பொருளாதாரத்தையும் காக்க எடுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அப்படிங்கிறது தான் நம்ம தடுப்பு நடவடிக்கைகள்னு சொல்லுவோம். மனிதனையும் இயற்கையும் காப்பாற்றுறதுக்காக முன்னெச்சரிக்கை என்ன நடவடிக்கை எடுக்கிறோமோ அதுதான் தடுப்பு நடவடிக்கைகள்னு சொல்லுவோம். ஸோ இந்த தடுப்பு திட்டமிடல் நிலைகள் அப்படின்னா, இடரை கண்டறிகிறது, ஆபத்தை முதல்லே கண்டறிகிறது. தடுப்பு நடவடிக்கைகளோட அவசியம் என்னன்னு பார்க்குறோம். இடரை கண்டறிகிறது, ஆபத்தை முதல்லே கண்டறிகிறது, பாதிப்பை மதிப்பீடு செய்கிறது, எவ்வளவு சேதம் ஏற்படும் அப்படிங்கிறத கணக்கீடு செய்கிறது. அதுபோக முன்னாடி திட்டமிடலை அப்படின்னா பொருளாதார இழப்பு அதிகமாக ஏற்படக்கூடும். இந்த திட்டமிடலில் இந்த பகுதியில் இப்படி சேதம் ஆகும் நம்ம முன்னாடியே கணிக்கலை அப்படின்னா அதிக அளவு பொருள் சேதம் ஏற்படும். ஸோ இந்தியா மாதிரி ஒரு வளரும் நாளில் இந்த இடர் தடுப்பு நடவடிக்கை அப்படிங்கிறது மிகவும் சவாலான ஒரு விஷயந்தான். ஸோ பேரழிவை உருவாக்கக்கூடிய புதிய ஆயுதமாக அப்படிங்கிறது இயற்கையை நம்ம காரணம் காட்டலாம். இயற்கையும் அப்படி வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன்னா அது நம்ம கிளைமேட் சேஞ்சினால் நடந்தது. பேரழிவை உருவாக்கக்கூடிய புதிய ஆயுதமாக இயற்கை வந்து வளர்ந்துட்டுருக்கு. ஸோ உலகளாவிய புள்ளி விவரம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, உலகளாவிய புள்ளி விவரம் எடுத்துக்கிட்டோம்னா 1998 2017 வரைக்கும்
மோசமான வானிலை நிகழ்வுகளால் உலகில் மொத்தமாக 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காங்க 98லேருந்து 2017 வரைக்கும் கணிப்புக்கு. அடுத்ததாக இந்தியாவோட நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உலக அளவில் 5 லட்சம் பேர் அப்படின்னா இந்தியாவில் 2007லேருந்து 2017 வரைக்கும் சுற்றுச்சூழல் பேரழிவுகளால் மொத்தம் 22,000 பேர் இறந்துருக்கிறாங்க. ஸோ இந்த தரவுகளை வெளியிட்ட அமைப்பு யார் அப்படின்னா ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிற அமைப்பு தான். ஸோ அந்த அறிக்கையோட பேர் உலகளாவிய காலநிலை இடர் குறியீடு. ஜெர்மன் வாட்ச் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த உலகளாவிய காலநிலை இடர் குறியீடு அமைப்பு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம இடர்கள் பற்றி 8th ஸ்டாண்டர்டில் தெரிஞ்சுக்கிட்டது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.